என்னுடைய காசு சேஃபா இருக்கணும் அப்படின்றதுக்காக FDல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? எமர்ஜென்சி நேரங்களில் நீங்க FDயை பிரேக் பண்றீங்கன்னும் போது உங்களுடைய ஃபுல் FDயுமே பிரேக் ஆகும். அந்த மாதிரி இல்லாம உங்களுடைய FDயும் பிரேக் ஆகாம எமர்ஜென்சி ஃபண்டையும் எடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த FD லேடரிங்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகும், இதோடைய ப்ராசஸ் என்ன, இது எப்படி உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்ற பல விஷயங்கள்ல உங்களுக்கு ஃபுல் டேட்டாவோட வந்து சொல்ல போறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வால்லா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மதுமிதா. பொதுவாக எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணணும், என்னுடைய காசு சேஃபாக இருக்கணும், அட் த சேம் டைம் நான் ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் FD, ஃபிக்ஸ்டு டெபாசிட். இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் போகிறதுக்கான முக்கியமான ரீசனே ஒரு டென்யூர் பீரியட் இருக்கும். ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ 5 வருஷமோ இந்த டென்யூர் பீரியட்குள்ளே எனக்கு இந்த காசு பெருசாக தேவையில்லை, அதனால நான் அதை கொண்டு போய் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ தட் அதுலேருந்து எனக்கு ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கும், அது வந்து எனக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நிறைய பேர் FDயை சூஸ் பண்ணுறது. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த FDயில் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க ஒரு 5 வருஷத்துக்கு அப்படின்னு போட்டு ஒரு டென்யூர் பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 3வது வருஷம் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டிங் வந்து தேவைப்படும். அந்த மாதிரியான நேரங்களில் என்னங்க இதை போட்டுட்டேன், இப்போ என்ன பண்ணுறது, சரி ஓகே FDயை வந்து பிரேக் பண்ணலாம் அப்படின்ட்டு FDயை பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில பெனால்ட்டி வந்து போடுவாங்க. ஸோ தேவையே இல்லாமல் அந்த பெனால்ட்டியை நீங்கள் பே பண்ணி அந்த FD நீங்கள் பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். மறுபடியும் நீங்கள் FD போடுறீங்கன்னும் போது உங்களுக்கு மறுபடியும் ஒரு பெரிய லாங் பீரியட் எடுத்துக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான நேரங்களில் உங்களுக்கான ஒரு பெட்டர் சாய்ஸாக FD லேடரிங். ஸோ இந்த FD லேடரிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேயே 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் டென்யூர் பேஸ்ட் FD லேடரிங், அடுத்தது பர்பஸ் பேஸ்ட் FD லேடரிங், மூணாவது பேங்க் பேஸ்ட் FD லேடரிங். இதில் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது டென்யூர் பேஸ்ட் FD லேடரிங். டென்யூர் பேஸ்ட் FD லேடரிங் அப்படின்னா என்கிட்ட ஒரு 20 லட்சம் இருக்குது. இந்த 20 லட்சத்தை நான் ஒரே FDயில் போடாமல் 2 லட்சம் 2 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு நான் பிரித்து ஒரு FDயாக நான் வந்து அதை போட முடியும். இப்போது எனக்கு ஒரு வருஷத்துக்கு நான் வந்து இந்த 10 FDயுமே 1 இயர் அப்படின்ற கால்குலேஷனில் போடுறேன். எப்படி போடுவேன் அப்படின்னா, ஜான்வரியில், ஃபெப்ரவரியில், மார்ச், ஏப்ரல், மே அப்படின்னு ஒரு 10 மாதத்துக்கோ இல்லை 12 மாதத்துக்கோ அதை நான் தனித்தனியாக பிரித்து நான் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு இந்த 10 FDயுமே இல்லை 12 FDயுமே நான் வந்து போடுறேன். இது எனக்கு எப்படி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் இருக்கு இல்லையா, அதில் ஜானில் ஒன்று மெச்சூர் ஆகும், ஃபெப்ரில் ஒன்று மெச்சூர் ஆகும், மார்ச்சில் எனக்கு ஒன்று மெச்சூர் ஆகும். ஸோ இப்படி மெச்சூர் ஆகிறது மூலியமாக எனக்கு ஒரு கண்டினியூஸாக ஒரு ரிட்டர்ன்ஸ் எனக்கு ஒன்று கிடச்சிக்கிட்டே இருக்கும் மாதம். இது ஒரு ஐடியா. ஸோ இப்படி ஒன்று நீங்கள் போடலாம். அப்படி இல்லைன்னா வருஷத்துக்கு ஒன்று மெச்சூர் ஆகிற மாதிரி நீங்கள் ஒரு FD போட முடியும். இப்போ என்கிட்ட வந்து ஒரு 20 லட்சம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் 5 லட்சமாக வந்து பிரிச்சுக்கலாம். 5 லட்சமாக பிரிக்கிறது மூலியமாக 2025 நான் FD போடுறேன் அப்படின்னா அது 2026 மெச்சூர் ஆகும். 2 வருஷம் டென்யூரில் நான் போடுறேன் அப்படின்னா அது 2027 மெச்சூர் ஆகும். 3 வருஷம் டென்யூரில் நான் வந்து FD போடுறேன் அப்படின்னா அது 2028 மெச்சூர் ஆகும். ஸோ இந்த மாதிரி டென்யூர் பேஸ்டில் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் FDயை போட்டுக்கலாம். இதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடியது பேங்க் பேஸ்ட் FD லேடரிங். இந்த பேங்க் பேஸ்ட் FD லேடரிங் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து SBIயில் வந்து ஒரு FD போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து ஒரு 7 to 7.5 தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது. இதுவே நான் வேறு ஒரு பேங்க்கில் போடுறேன் அப்படின்னும் போது, பேங்க் Bயில் போடுறேன்னும் போது சப்போஸ் அங்கே ஒரு எனக்கு வருஷத்துக்கே 8 to 8.5 இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி என்னுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே எனக்கு டிஃபர் ஆகும். அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி வருது அப்படின்னும் போது எங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கோ அந்த FDயை நீங்கள் பிரேக் பண்ணி கூட நீங்கள் எடுத்து அதை யூஸ் பண்ணிக்க முடியும். குறிப்பாக நான் ஏன் இந்த 5 lakhsன்னு சொல்கிறேன்னா, சப்போஸ் நீங்கள் FD போடும்போது உங்களுடைய பேங்க் திவால் ஆயிட்டாவோ இல்லை வேறு ஏதாவது ஆகி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் அமௌண்ட் நீங்கள் 5 lakhsக்குள்ளே வச்சுருக்கீங்க, FD போட்டிருக்கீங்கன்னும் போது நீங்கள் அந்த 5 lakhsையுமே கிளைம் பண்ணிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் 10 லட்சம் போட்டிருக்கீங்க, 15 லட்சம் போட்டிருக்கீங்க, இல்லை 20 லட்சம் போட்டிருக்கீங்க அப்படின்னும் போது அந்த இடங்களில் உங்களால் மேக்ஸிமம் அந்த 5 lakhs தான் உங்களால் கிளைம் பண்ண முடியும். நான் 20 லட்சம் ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டிருக்கேன், ஏதாவது பேங்க் ஆயிடுச்சுன்னும் போது எனக்கு 5 லட்சம் வரைக்கும் தான் கிளைம் பண்ண முடியும். மீதி இருக்கக்கூடிய 15 லட்சம் எனக்கு நஷ்டம். அதனால் ஃபார் யுவர் சேஃப்டி பர்பஸ்க்காக நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க, FD போடுறீங்கன்னும் போது 5 லட்சத்தை ஒரு லிமிட்டாக வச்சுக்கிட்டீங்கன்னும் போது உங்களுக்கு
சேஃபாக இருக்கும். இதில் மூணாவதாக பார்க்கக்கூடியது பர்பஸ் பேஸ்ட் FD லேடரிங். பர்பஸ் பேஸ்ட் அப்படின்னும் போது நீங்கள் உங்களுடைய FDயை வந்து பிரிச்சுக்கலாம். எந்த FD எப்போ மெச்சூர் ஆகுதோ அதை அந்தந்த செலவுகளுக்கு நான் பயன்படுத்திப்பேன் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட ஒரு 20 லட்சம் இருக்குது, அது 2 லட்சமாக ஒரு 10 FD வந்து போட்டிருக்கீங்க. இதோடைய டென்யூர் பீரியடுமே டிஃபர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து 1 வருஷத்தில் மெச்சூர் ஆகுது, அடுத்து 2 வருஷத்தில் மெச்சூர் ஆகுது, மூணாவது 3 வருஷத்தில் மெச்சூர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 3 FD இருக்கு இல்லையா, அதை வந்து என்னுடைய பையனுடைய ஸ்கூல் செலவுகளுக்காகவோ இல்லை எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ணிப்பேன். அடுத்து 4வது 5வது 6வது இருக்கு இல்லையா, இதை வந்து நான் வந்து வீடு வாங்க போகிறேன், இல்லை நான் கார் வந்து வாங்கலான் இருக்கேன், அதுக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து பர்பஸ்ஃபுல்லாக இந்த FDயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 8வது 9வது 10வது இருக்கு இல்லையா, இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய குழந்தைங்களுடைய கல்யாணத்துக்கோ இல்லை லாங் டேர்மில் ஏதாவது நீங்கள் ஒரு கோல் ஒன்று வச்சுருப்பீங்களா, அதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். சப்போஸ் எனக்கு வந்து இந்த வருஷம் 2வது வருஷம் 3வது வருஷம் மெச்சூரான அமௌண்ட்டே வந்து நான் பெருசாக யூஸ் பண்ணல அப்படின்னும் போது மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலாம், அது வந்து மறுபடியும் FDயில் போட்டு நீங்கள் லேடரிங் பண்ண முடியும். ஸோ இந்த FD லேடரிங் மூலமா உங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா, நடுவில் நீங்கள் அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏதாவது ஸ்டார்டிங்கில் டென்யூர் பீரியட் கம்மியாக இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பிரேக் பண்ணிக்க முடியும். ஃபுல் FDயுமே நீங்கள் பிரேக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. எமர்ஜென்சி நேரங்களில் அதை எடுத்து உங்களுக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2வது, நீங்கள் இந்த மாதிரி பிரித்து போடுறது மூலயமா பேங்க்கில் வந்து ஏதாவது ஆகிடுச்சு, திவால் ஆகிடுச்சு, இல்லை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னும் போது உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் சேஃபாக செக்யூராக அதை எடுத்துக்க முடியும். உங்களுக்கிட்ட எந்த ஒரு நஷ்டமோ இல்லை இன்செக்யூரிட்டியோ உங்களுக்கு வராது. 3வது, ஒரே FDயில் நான் ஒரு பெரிய தொகையை போட்டு நான் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கும் வேறு இடங்களில் வேறு பேங்க்கில் நான் வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது அப்படின்றதுமே உங்களுக்கு இந்த இடத்துல டிஃபர் ஆகும். அடுத்து நீங்கள் எந்த பர்பஸ்க்காக உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான டென்யூர் பீரியடில் நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் தாராளமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த FD போடுற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னும் போது இந்த FD லேடரிங் பற்றியுமே கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், யோசிச்சு பார்க்கலாம். ஏன்னா இத்தனை ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னும் போது யார் வேணான்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த FD லேடரிங் என்ன, இது எப்படி உங்களுக்கு சேஃபாக இருக்கும், இதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற பல விஷயங்களை வந்து பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். FD அதிகமாக போகிற ஒரு நபராக இருக்காங்க, ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷன் யாராவது தேடிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு கூட இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம். கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் FD லேடரிங்கை பற்றி முழுமையான ஒரு தகவலை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். யோசிச்சு எந்த ஒரு முடிவு இருந்தாலும் எடுங்க, கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் இல்லையா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி அதிகமாக யோசிக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னும் போது, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நம்ம எதுலையுமே இழந்துடக்கூடாது. ஏன்னா ஏன் சம்பாதிக்கிறோம், ஏதோ ஒரு எமர்ஜென்சி நேரங்களில் அது வந்து நமக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு நபருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யார் அவங்கள பார்த்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் அவங்களுக்கு இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாதம் வெறும் 578 ரூபா கட்டி நீங்கள் இந்த ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃபோடைய ஸ்மார்ட் டேர்ம் பிளஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னும் போது 1 கோடி ரூபாய் வரைக்கும் உங்களுடைய கவரேஜை நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் சேலரிடு பர்சனாக இருக்கீங்கன்னும் போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு 15% டிஸ்கவுண்ட் இருக்குது. அதுவே நீங்கள் ஒரு விமன் சேலரிடு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா லைஃப் டைம் 15% டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதோட 3 hours கிளைம் செட்டில்மெண்ட் கேரண்டியோட 99.70% கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோவும் உங்களுக்கு கிடைக்கும். அதோட 100% ஸ்பெஷல் எக்ஸிட் வேல்யூமே உங்களுக்கு இருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் டேர்ம் இன்சூரன்ஸ். அதனால் உங்களுக்கு இந்த ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃபோடைய ஸ்மார்ட் டேர்ம் ப்ளஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Boss Wallah. Be the boss.